எழுதுவார், பேங்க் பரீட்சை எழுதுவார், எல்லா பரீட்சையும் விடாமல் எழுதுவார். அப்புறம் நமக்கு அவர் தான் சொல்லுவார், இந்த இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, ஹிந்துவில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இங்கிலீஷில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம்னு கொடுப்பார். அதை பார்த்து நாங்களும் போடுவோம், அவரும் போடுவார். விண்ணப்பத்தை போட்டு என்ன பண்ணுவார், ஹால் டிக்கெட் வந்தோடனே எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டுவார். கர்நாடகன் பாருங்கள், எனக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் சந்திரன் ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு எங்கள் கிளாஸில் உள்ள எல்லா பேருக்கும் அந்த ஹால் டிக்கெட்டை காட்டுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், பரீட்சைக்கு முதல் நாள் இந்த மதுரையில் சர்வதேச இலக்கிய பணின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் புஸ்தகம் பார்ப்பார். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்பி என்னை கூப்பிடுவார், நான் வரலேன்னு. இந்த நாளைக்கு டெஸ்ட் எழுதணும்னா நான் வரல, இருக்கிற புஸ்தகம் போதும்னு. அவர் அப்படியே சர்வதேச இலக்கிய பண்ணை போயிட்டு அப்படியே சர்வதேச இலக்கிய பண்ணையில் விக்கின் பார்க் போகிற விக்கின் பார்க்ஸ் வந்து புதுமண்டபம் போவார். அப்படியே எல்லா புஸ்தக கடைக்கும் போயிட்டு எவ்வளோ பெரிய புஸ்தகம் வாங்குவார். சின்ன புஸ்தகம் வாங்க மாட்டார். ஒவ்வொரு பரிசுக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய புஸ்தகம் வாங்கிட்டு வருவார். வீட்டுக்கு வரும்போது 9:45 அதுக்கு பிறகு கைகளெல்லாம் கழுவி ஒரு பிடிப்பார். நல்லா சாப்பாடு கப்புன்னு அடித்து ஒரு 1.5 சட்டி 2 சட்டி உள்ள தள்ளிடுவார். கப்புன்னு தள்ளிட்டு இந்த பெரிய புஸ்தகத்தை விரிச்சு வச்சோடனே என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். கொரட்டை சட்டம் தான் நடக்கிறதுக்கு காலையில் கரெக்டாக 9:30 மணிக்கு வருவார். வந்து என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்துருவார். உட்காந்தோடனே ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே எந்திரிச்சு போய் சூப்பர்வைசர்கிட்ட பேசுவார். அப்புறம் திரும்பி வந்து உட்காந்துருவார். இது முதல் பரீட்சை நடக்கும்போது நான் அவரை கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, திருப்பி எந்திரிச்சார். சூப்பர்வைசர் அப்படின்னாரு, உட்காந்துக்கிட்டார். அப்புறம் திருப்பி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு எந்திரிச்சார். அப்புறம் 1/2 மணி நேரம் ஆனவங்க எந்திரிச்சார். சரி இப்படின்னாரு சூப்பர்வைசர், வெளியே விட்டார். அப்புறம் நான் 3 மணி நேரம் கழிச்சு பரிசீலிக்கு வந்து கேட்டேன், என்ன பிரதர் வந்து நீங்கள் வந்து 10 நிமிஷத்தில் எழுந்திரிச்சிங்க, அப்புறம் 15 நிமிஷத்துக்கு ஒரு எழுந்திரிச்சிங்க, அப்புறம் ஒரு எழுந்திரிச்சிங்க, அப்புறம் ஒரு எழுந்திரிச்சிங்க, அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியே போயிட்டீங்க, சரியாக பரிச்சை இல்லையா அப்படின்னு. ஆனால் நீங்கள் வேறு அதே கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சதான் கேட்டிருக்கீங்க, அவனுக்கு தெரிஞ்சதாக கேட்டுக்கிட்டீங்க, நமக்கு தெரிஞ்சதை என்ன கேட்கல அப்படின்னாரு. அப்படி அங்கே எதிர்த்து ஏதாவது படிச்சு பார்த்து எழுத வேண்டியது. ஏங்க இந்த சூப்பர்வைசர் 10 நிமிஷம் கழிச்சு நான் எந்திரிச்சு வெளியே போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறா. நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டு போய் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணாண்டா கொடுக்க போகலாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போனால் அதுதான் சட்டம் உட்காந்துட்டாங்க. இப்போ எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு 52 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒவ்வொரு பரீட்சையாக எழுதிட்டு அரசாங்கத்துக்கு இப்போ பெட்டிஷன் போட்டுருக்காரு. 65 வரை வேலை வாய்ப்புக்கு பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும், வயது வரப்பை உயர்த்த வேண்டும் போட்டுருக்கேன். இப்படி எப்படி பிடிச்சுட்டீங்களா? அப்போ எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. இந்த மாதிரி முயற்சி செய்வர்களுக்கு, சரியில்லாத முயற்சி செய்வர்களுக்கு, சரியான உழைப்பு இல்லாதவர்களுக்கு சரியான முன்னேற்றம் கிடைக்காது. ஆகவே எப்பொழுது முன்னேற்றம் கிடைக்கும்? இந்த மாதிரி ஆள் மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது தம்பி. நீ வந்து முயற்சி செய்யணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் எப்படி தினமும் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி முயற்சி செய்து ஓடி அப்போ தான் பல பேர் முந்தி பந்தயம் வாங்கி அந்த பரிசு வெல்ல முடியும். இந்த பயிற்சி போட்டியில் இப்போ 3 பேர் பரிசு வாங்கினாங்க. அவங்க உழைப்பு, அவங்க எக்ஸ்பிரஷன், அந்த கருத்துக்களை அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள், இப்படியெல்லாம் அவர்கள் அதில் ஈடுபாடு காட்டியதால் தான் அந்த பரிசு வாங்குகின்றார்கள். ஆகவே இந்த ஜனநாயகத்தில் உங்களுக்கு எந்த பகுதியில் நீங்கள் சென்றாலும் நீங்கள் வெல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்படி வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கிட்டது தான் ஜனநாயகம். அப்படிப்பட்ட அருமையான ஜனநாயகத்திலே பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை குற்றம் சொல்லிவிட்டு இந்த ஜனநாயகத்தில் என்ன கிடைக்கப் போகிறது, நான் ஓட்டு போட்டால் அதாக போகிறது, நான் ஓட்டு போட்டால் இதாக போகிறது, நான் ஓட்டு போடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை, ஆகவே நான் வாக்களிக்க முடியாது என்று நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வாக்களிப்பதால் பல மாற்றங்களை உருவாக்க முடியும். பல்வேறு விதமான புதிய சிந்தனைகளை நீங்கள் ஏற்படுத்த முடியும். பல்வேறு விதமான புது வாழ்க்கை முறைகளை மனிதர்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே அனைவரும் உங்களுடைய வாக்குகளை கட்டாயமாக 18 வயது ஆனவுடன் சேர்க்க வேண்டும். தேர்தல் வரும்போது தகுதியான வாக்காளராக நீங்கள் இருந்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். முக்கியமாக வாக்குக்கு நீங்கள் எந்த விதமான தூண்டுதலுக்கும் ஆட்படாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும்
இடம் கொடுத்து உதவிய புனித லாரன்ஸ் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த பல்வேறு விதமான நிகழ்வுகளை கண்டு கழித்தமைக்கும்